வணக்கம். மற்றொரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் நான் கிருத்திகா மணிவண்ணன். இன்றைய இலங்கை அரசியலில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விடயம் 17 வயது சிறுவனின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். இந்த சம்பவத்தின் பின்னணிகள் பலவாறு காணப்படுகிறது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பல கருத்து பதிவேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் எவை உண்மை, எவை பிழை என்ற கருத்து கணிப்பை யாரும் கண்காணிப்பதில்லை. சமூக வலைதளங்களில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் உண்மை என்றும் இல்லை, பொய் என்றும் இல்லை. இந்த நிலையில் இந்த சிறுவனின் உயிரிழப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள், பல்வேறு முறைப்பாடுகள், விசாரணைகள் என்று நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, இந்த சம்பவம் தொடர்பாக சற்று விளக்கமாக பார்க்கலாம். அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவம் தான் இது. 17 வயது சிறுவன் தன்னுடைய நண்பர்களுடன் ஹயஸ் வாகனத்தில் புறப்பட்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் போது, அதாவது அந்த 17 வயது சிறுவன் தான் அந்த வாகனத்தை ஓட்டியிருக்கிறார். 17 வயது சிறுவன் என்றாலே தெரியும், அனுமதி பத்திரம் கிடையாது. அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அந்த சிறுவனே அந்த வாகனத்தை இயக்கியிருக்கிறார். அல்லைப்பட்டி பகுதியில் கடமையில் இருந்த போலீசார் குறித்த வாகனத்தை நிறுத்தும்படி சமிஞ்சை காட்டியிருக்கிறார்கள். நிறுத்தும்படி எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்திருந்தும் அந்த சிறுவன் அந்த வாகனத்தை போலீசாரின் நிறுத்தல் எச்சரிக்கையை தாண்டி செலுத்தியிருக்கிறார். இவ்வாறு செலுத்தியதை தொடர்ந்து போலீசார் அந்த வாகனத்தை நிறுத்த சொல்லி எச்சரிக்கை செய்து வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிற்பாடுதான் தாங்கள் அந்த ஹயஸ் வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. அவ்வாறு அவர்கள் மேற்கொண்ட அந்த துப்பாக்கிச் சூடுதான் சிறுவனுடைய தலைப்பகுதியில் அந்த குண்டுகள் துளைத்து அந்த சிறுவனுடைய மரணம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில சம்பவம் நடந்த உடனேயே நீதிபதி அவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றது. இந்த நிலையில அந்த சிறுவனுடைய உடல் யாழ் போதனா வைத்தியசாலையில உடல் கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த நிலையில யாருடைய தலைமையில அந்த சிறுவனுடைய உடல் பரிசோதனை செய்யப்பட்டதுன்னு சொன்னா, சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரன் தலைமையில தான் அந்த சிறுவனுடைய உடல் உடல் கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த உடல் கூற்று பரிசோதனைக்கு பிற்பாடு வைத்தியர் குறிப்பிட்ட விடயம் என்னன்னு சொன்னா, இந்த சிறுவனுடைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகிய அந்த சிறுவனுடைய மூளையில அந்த துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால அதாவது நெற்றியில பட்டு அந்த குண்டு ஊடுருவி மூளையை தாக்கியதன் காரணத்தினால தான் அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் என்ற கருத்தை வைத்தியர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. இவ்வாறான உடல் கூற்று பரிசோதனைக்கு பிற்பாடு பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த சிறுவன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சரியானதா? போலீசாருக்கு இந்த அதிகாரத்தை யார் வழங்கியது? அதன்படி இந்த சிறுவன் பற்றிய உண்மைகள் என்ன? எதற்காக அந்த வாகனம் மறைக்கப்பட்டது என்று பலவாறான கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நாங்கள் மறுபுறம் ஆராய்ந்து பார்த்தால், இந்த சிறுவன் யார் என்ற ரீதியில் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த சிறுவனுடைய இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிற்பாடு சிறுவனுடைய உறவினர்கள் சமூக வலைதளங்களில ஊடகத்துல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில சிறுவன் இவ்வாறு நிறைய வாட்டி இந்த வாகனத்தை செலுத்தியதாகவும் போலீசாரிடம் மறிவிடும் போது போலீசாருக்கு ஃபைன் கட்டிட்டு அந்த வாகனத்தை தொடர்ந்து ஓட்டியதாகவும் ஒரு நாளுமே அவர் பிடிபட்டதில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறாங்க. சிறுவன் அனுமதி பத்திரம் இல்லாத காரணத்தினால்தான் அந்த வாகனத்தை போலீசார் மறைத்தும் தொடர்ந்து செலுத்தினாரா, இல்லது சிறுவன் வேறு ஏதாவது தொழிலில் ஈடுபட்ட பின்னர் அந்த வாகனத்தை செலுத்தினாரா என்றது கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்துல தான் நீதிபதிகள் மற்றும் போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்திருக்கிற போது அந்த ஹயஸ் வாகனத்துக்குள்ள பெரிய ஒரு வாள் ஒன்றும் மாட்டினுடைய சில சாணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில குறிப்பிட்ட ஊர் மக்கள் அதாவது அந்த சிறுவன் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மாட்டு இறைச்சி வெட்டுற தொழிலை அவர் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல்களும் கசிந்திருக்குது. இந்த நிலையில அவர் மாட்டிறைச்சி வெட்டுறார் என்ற தகவல் அவர் சட்ட ரீதியாக வெட்டுகிறாரா இல்லது சட்ட ரீதி அற்ற முறையில வெட்டுகிறாரா என்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை. அவ்வாறு இருந்தாலும் எதற்காக அந்த சிறுவன் போலீசார் மறைத்த போதும்
வாகனத்தை மேலும் செலுத்தினார் என்பது இப்ப வரைக்குமே கேள்விக்குறியாக இருக்கு. இந்த நிலையில சமூக வலைதளங்களில் அந்த சிறுவன் மீது பல்வேறு வழக்குகள் காணப்படுகிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை இதுவரை நிரூபணமாகவில்லை. அதை தாண்டி போலீசார் துப்பாக்கிச்சூடு சிறுவனை நோக்கி அந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளவில்லை என்றும், அவர்கள் வாகனத்தை நோக்கியே அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், அது சிறுவனுடைய தலையில சென்று தாக்கியது போலீசார் என்ன பதில் கூற போகிறார்கள் அப்படின்றது மறுபுறம் இருக்க, போலீசார் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் வாகனத்தை நோக்கி தாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது உண்மைத்தன்மைகள் வெளிவருவதற்கு முன்னர் இந்த சிறுவனை பற்றி தவறான கருத்துக்களை யாரும் பதிவு செய்ய வேண்டாம். அந்த சிறுவனை பற்றிய தகவல்களை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த மரணத்துக்கு போலீசார் கண்டிப்பாக பதில் கூற வேண்டியது கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான முடிவுகள் வெகு சீக்கிரம் வெளியாகும். இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று இலங்கையை உலுக்கிய இந்த சம்பவம் பல்வேறு பகுதிகளிலையும் நாடுகளிலையும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. 18 வயதுக்கு பிறகுதான் அனுமதி பத்திரம் என்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்களையும் சட்டங்களையும் யாரும் மீறாமல் இருப்போம். மற்றும் ஒரு அரசியல் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன்.